விசுவாசம் இது. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ இப்போ இந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எப்போ சொல்கிறாரு? எல்லாத்தோட கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். எப்போ சொல்கிறாரு? இவர் அத்திமரத்தை பார்த்தாரு, சொன்னார், சொன்னபடியே ஆயிற்று. இப்போ சொல்கிறாரு, யார் வேணால் சொல்லலாம், சொன்னபடியே ஆகும். ஆனால் சொல்லும்போது நீ விசுவாசிக்கணும். சொல்லும்போதே உனக்கு அந்த நிச்சயம் இருக்கணும், நான் சொன்னபடியே ஆகும்னு. இன்னும் கேட்டால் ஏன் சொல்கிறேன்னா சொன்னபடியே ஆகும், அதனால தான் சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு 24ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஜபமும் அப்படியே தான். ஜபத்தில் வாயை திறந்து நீ சொல்லும்போது சொன்னபடியே ஆகும், அதனால தான் சொல்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? ஜபத்தில் என்னத்தை சொல்கிறோம்? அதுவே பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி. ஜபத்தில் கம்ப்ளைண்ட்டு தான் நிறைய பேருக்கு. சுத்தம் மோசங்க, இந்த புருஷன், இந்த மனைவி ரொம்ப மோசம், புள்ள ரொம்ப மோசம், எல்லாத்தையும் போய் ஒரு பெரிய லிஸ்ட்டு, கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு. பரலோகன்ற போலீஸ் ஸ்டேஷனில் தேவாதி தேவன்ற இன்ஸ்பெக்டர் இருப்பார், அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறாங்க. பரலோகம் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குற இடம் கிடையாது. சிலர் சொல்கிறாங்க, இல்லையா என் கம்ப்ளைண்ட்டை நான் யார்கிட்ட கொடுப்பேன்? கத்தர்கிட்ட தான் கொடுப்பேன். நீங்கள் கத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க டைமை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டை அட்டன் பண்ணுற இடம். அவங்க கம்ப்ளைண்ட்டை அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்துருக்கீங்களா, அவங்க எல்லா பிரச்சனையும் அவங்க தீர்த்து வைக்க முடியாது. உங்கள்கிட்ட காசு இல்லை, அவங்க தீர்த்து வச்சுருவாங்களா? உங்களுக்கு வேலை இல்லை, அவங்க தீர்த்து வச்சுருவாங்களா? உங்கள் வீட்டில் சண்டை வந்தது, ஏன் அடிச்சுக்கிட்டீங்க? வேலை இல்லை. அடிக்கிறத வேணால் அவங்க நிறுத்துவாங்க. ஆனால் வேலை இல்லைன்றதுனால தானே சண்டை வந்தது, அதை தீர்த்து வைக்கவே முடியாது. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வேலை இல்லைன்றது சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அங்கே கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். அடிக்கிறாங்க, கொஞ்சம் அடிக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லிட்டு போவார், அடிச்சுன்னா தொலைச்சிக்கிட்டோம் ஒன்று, ஜாக்கிரதை அப்படின்னுவார். இல்லையா? அவ்வளோதான் பண்ண முடியும். பரலோகம் ஆப்போசிட்டு. அங்கே போய் அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட்டு சொல்லக்கூடாது. ஹலோ, எதனால் சண்டை வந்தது? வேலை இல்லாதனால தான் சண்டை வந்து. ஆண்டவரே எனக்கு வேலை அப்படின்னா வேலை கிடைக்கும். பரலோகம் அதை செய்ய முடியும். பரலோகம் உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்றித்தர முடியும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்றேன். என்ன வேணும்னு சொல்கிறது தான் முக்கியம் பரலோகத்தில். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் அவங்களால பண்ண முடியாது. சில கம்ப்ளைண்ட்டு கொடுத்தீங்கன்னா மிரட்டுறான், பிடிக்கிறான், இது பண்ணுறான், அடிக்கிறான் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, அடிக்காத படிக்க. எதனால அடிக்கிறான் அப்படின்னா மீதி எதாவது பேசுனீங்கன்னா